அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி. இன்று முதல் மேசராசனையர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்ற வகையில மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியின் சேர்ந்தவர்களுக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள குருவினுடைய சனி மீது பதிகிறது. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல இத்தருணங்கள்ல குரு பெயர்ச்சிக்கு பின் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக மிக நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தடாலடியாக எந்த காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிக்க இயலாது. அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி செவ்வாய் 7 நின்று ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சகோதரரால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனி, ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். செவ்வாய் ராசியை பார்ப்பதாலும் சுக்கிரன் அமைப்பினாலும் மேசராசினியர்களான உங்களுக்கு பணவரவு அதிகம் உண்டுங்க. காரணம் சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார். இதனால் மகிழ்ச்சி உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக இருக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதன் 7க்கு வருவது சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. கடன் விஷயம் எச்சரிக்கையோடு இருங்க. செலவுகளை மட்டுப்படுத்துங்க. அதே போல வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். அதன் நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டுங்க. மனைவி அல்லது கணவன் இவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. வேலையில் அலைச்சல் அதிகரிக்குங்க. அதே போல பயணங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு லாபம் எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் பயணங்களை அவசியம் என்பதா ஆராய் அதற்கு பிறகு பயணங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தேக நிலை சீராகும். சொத்துக்களால் யோகம், சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. அதே போல உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காண இருக்கீங்க. உடன்பிறப்புகளுடைய திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து
ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சென்ற காலகட்டங்கள்ல உச்சம் பெற்று இருந்த போது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலும் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது கடன் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக பெற இருக்கீங்க. அதேபோல் அந்த நிலை இப்போது மாற இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும்புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க பெற இருக்குதுங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கடகராசிக்கு குரு பயிற்சியாகி அங்கு அதிசார கதி உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுபவிரயம் அதிகரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு பதிகிறது. இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லைங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு. பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல ஊர் மாற்றம், இடமாற்றம் ஆகியவை நன்மை தரும் விதத்தில் அமைய இருக்கு. தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரக்கூடிய விதத்தில் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பாக இத்தருணங்கள் சுக்கிர பகவான் கூடிய விரைவில் நீச்சம் பெற இருக்கிறார். அதாவது கன்னிராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கல் தடுமாற்றம் தட்டுப்பாடும் வரலாங்க. சில காரியங்கள்ல எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது இழுபறி நிலையிலே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேர இருக்கு. அதன் விளைவாக பொறுப்புகள் திடீரென மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்ப சுமை கூடுங்க. இணக்கமான உறவுகள் பிணக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. மேசராசனையர் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாத கடைசி பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக செலவுகளை கையாள்வது அவசியங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதிற்கு திருப்தி இருக்காதுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டு. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை தேவைங்க. இன்றைய கல்வி நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம். அதே போல மாணவ மாணவியருக்கு கல்வியில் அக்கறை தேவை. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்க்கை சக்கரம் சுழலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டம் முழுவதுமே சனிக்கிழமையில் பெருமாள் மற்றும் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வழிபாடா அமைகிறது.